Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.17 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி, அந்த பேட்டரியோட இஎம்எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பேட்டரியை வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டாரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3 ஓம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கரண்ட் வந்து அந்த சர்க்கியூட்டோட கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3.93 ஆம்பர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா டெர்மினல் வோல்டேஜ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் டெர்மினல் வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கிவன் எழுதிக்கிறேன். கிவன் வந்து பார்த்தோம்னா எனக்கு இஎம்எஃப், அதாவது இஎம்எஃப்பை இந்த சிம்பிளில் தான் எழுதுவோம். அந்த இஎம்எஃபோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 12V கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3 ஓம். அடுத்து வந்து பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோ, அதாவது ஐயோட வேல்யூ 3.93 ஆம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நான் டெர்மினல் வோல்டேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வோல்டேஜோட ஃபார்முலா நான் அக்கார்டிங் டு ஓம்ஸில் எழுதிக்கிறேன். V = IR. இல்லை அதாவது கரண்ட்டோட வேல்யூ 3.93, ஆரோட வேல்யூ 3. இப்போ இது ரெண்டையுமே நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 11.79 வந்து கிடைக்கிது. இப்போ இது வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அதோட யூனிட் வந்து பார்த்தோம்னா V. அப்படின்னா எனக்கு டெர்மினல் வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 11.79 வந்து கிடச்சிருக்கு. இப்போ அந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க? சிம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்மால் r = அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா இஎம்எஃப் மைனஸ் டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை வோல்டேஜ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. அதாவது இஎம்எஃப் மைனஸ் டெர்மினல் வோல்டேஜ் டிவைடட் பை டெர்மினல் வோல்டேஜ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா எப்படி ஒரு டெரைவ் ஆகி வந்துச்சுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னுட்டே உங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னா ஆர் வந்து பார்த்தோம்னா அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இஎம்எஃபோட வேல்யூ 12 மைனஸ் டெர்மினல் வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா 11.79 டிவைடட் பை 11.79 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3ங்கிறத கொடுத்துருக்க வேல்யூ, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா 12 அதுக்கப்புறம் 11.79 ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு 0.21 வந்து கிடைக்கும். அப்படின்னா 0.21 இன்ட்டு 3 டிவைடட் பை 11.79 கிடைக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்க ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 0.63 வந்து கிடைக்கும் டிவைடட் பை 11.79. இப்போ நான் இது ரெண்டையுமே டிவைட் பண்ணுறேன். அதாவது 0.63ஐயும் 11.79ஐயும் டிவைட் பண்ணனா எனக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா 11.79. ரெண்டையுமே டிவைட் பண்ணனா எனக்கு வேல்யூ 0.05 வந்து கிடச்சிருக்கு. 0.05 இது வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்னா அதுவும் ஓமில் தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் அதுவும் நம்ம ஓமில் தான் மெஷர் பண்ணுவோம். அப்படின்னா எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 0.05 ஓம்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போ நம்ம என்ன செகண்ட் சப்டிவிஷனில் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா பவர் டெலிவர்டு பை தி பேட்ரி. அந்த பேட்ரி வந்து எவ்வளோ பவர் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பவர் டெலிவரி பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா அதோட ஃபார்முலா வந்து நான் முதல்ல எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா P = I இன்ட்டு இஎம்எஃப். ஐ வந்து பார்த்தோம்னா 3.93ங்கிறது எனக்கு ஐயோட வேல்யூ, இஎம்எஃபோட வேல்யூ 12. அப்படின்னா 3.93ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 47.1 எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா பவரோட யூனிட் என்னென்னு பார்த்தோம்னா வாட்ஸ், அதனால் டபிள்யூன்னு எழுதிட்டேன். இப்போ செகண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பவர் டெலிவர்டு டு தி ரெசிஸ்டாருக்கு எவ்வளோ பவர் டெலிவர் ஆகிருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பவர் டெலிவர்டு டு ரெசிஸ்டாருக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா P = I²Rங்கிறது ஃபார்முலா. I²ங்கிறப்ப 3.93 டு தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆருங்கிறப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா 3.93ஐ நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 15.44 கிடச்சிருக்கு இன்ட்டு 3. அப்படின்னா 15.44 நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வேல்யூ 46.33 கிடச்சிருக்கு. பவரை வந்து நம்ம வாட்ஸில் வந்து டினோட் பண்ணுவோம்.
இப்போ வந்து பார்த்தோம்னா செகண்ட் சப்டிவிஷனில் கேட்டிருக்க பவர் டெலிவர்டு பை தி பேட்டரியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பவர் டெலிவர்டு டு தி ரெசிஸ்டாரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.